பலசேனா மீன்குளத்தி பகவதி எங்கள் குலதெய்வம். விவரம் தெரிந்த நாள் முதல் 1942 அம்மாவுடன் பல்லாவூரிலிருந்து வயல் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் நடந்தே வருவோம். மாதம் பக்தர்கள் என்று சொன்னால் 15-20 பேர்கள், அவ்வளவுதான். மிக எளிய தரிசனம். அதுவும் நீண்ட நேரம் சன்னதி முன் அமர்ந்திருக்கலாம். உச்சி பூஜை முடிந்தவுடன் பிரசாதம் கடுமதுரம் ஒரு தூக்கு பாத்திரம் நிறைய தருவார்கள். 2 ரூபாய் கட்டினால் போதும். நான் இப்போது சொல்லப்போவது சுமார் 53 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு நேர்ந்த 1972 அனுபவம். அதன் பிறகு மெட்ராஸ், பொள்ளாச்சி, ஐயம்பேட்டை என ஊராக பள்ளிக்கூடங்கள் ஏறி இறங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இறுதியாக பெங்களூர் 1956ஆம் ஆண்டு வந்து சேர்ந்தேன். காலங்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. 1970இல் சிறு வீடு ஒன்றை கட்டி அங்கு குடிபெயர்ந்தோம். குலதெய்வ வழிபாடு நின்று போயிருந்தபடியால் அதை தொடர் எண்ணி நாங்கள் 5 மனைவி 3 பச்சிளம் பாலகர்கள் 1942 ஏப்ரல் மாதம் ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் 7:30 மணிக்கு பாலக்காடை வந்தடைந்தோம். சரியான போக்குவரத்து வசதிகள் ஏதும் இல்லாத காலகட்டம். 8:30 மணிக்கு ஒரு பஸ் பலசேனா போகும் என்று தெரிந்தது. எப்படியோ பஸ் ஸ்டாண்டை அடைந்து பஸ்ஸில் ஏறி அமர்ந்தோம். ஒரு வழியாக பஸ் பலசேனாவை அடைந்தது. நேரம் காலை 10:30 மணி. நடை அடைக்கப்பட்டு விட்டது. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு மேல்தான் திறக்கப்படும். எங்கோ ஓரிடத்தில் மதிய உணவு பேரளவுக்கு கிடைத்தது. மாலை வரை பொழுதை கழிக்க வேண்டும். கோவில் வெளிப்பிரகாரத்தில் அமர்ந்து கொள்ளலாம். குழந்தைகள் சற்றே கண் அயர்ந்தனர். மணி மாலை 5 ஆகிவிட்டது. எனினும் 5:45 மணிக்கு தான் நடை திறக்கப்பட்டது. தரிசனம் நன்றாக கிடைத்தது. மீண்டும் தரிசனம் அருளச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு வெளியில் வந்தோம். பஸ் எப்போ வரும் என்று கேட்டபோது, இனி நாளைய ராவிலே, இப்போ ஒன்றும் இல்லை, லாஸ்ட் பஸ் 6 மணிக்கு போய் விட்டது என்று அறிந்தவுடன் நான் சற்றே திகைத்து போனேன். ஐயோ, இரவு எங்கே தங்குவது? கோயில் ஊழியரை கேட்டபோது கவுண்டரில் 5 ரூபாய் கட்டினால் மினி காட்டேஜ் கிடைக்கும் என்றார். இருட்ட ஆரம்பித்து விட்டது. எப்படியோ காட்டேஜை திறந்தவுடன் பேரதிர்ச்சி. ஐ வாஸ் பேனிக்டு, ஷாக்டு. அறை முழுவதும் சிலந்தி வலைகள், துர்நாற்றம், 1 இன்ச் அளவிற்கு புழுதி. தண்ணீர் வசதி இல்லை. டாய்லெட் எங்கே என்று தெரியவில்லை. செய்வதறியாமல் திகைத்து போய் கோயில் படிக்கட்டு திண்டுகளில் அமர்ந்து கொண்டேன். அப்போது தோளில் செண்டை தொங்க ஒருவர் வெளிவந்தார். எங்களை பார்த்தவுடன், எந்தா இவ்விடை இருக்கின்னதோ, எங்கே போகணும் என்று கேட்டபோது சட்டென்று அவர் கையை பிடித்து கொண்டு என் பரிதாப நிலையை அழாக்குறையாக சொன்னேன். அவர் லேசாக புன்னகைத்தார். இரவு தங்கும் வசதிகள் ஒன்றும் இல்லை. காட்டேஜில் தங்க முடியாது. 10 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கிறது. நம்மிட வீட்டில் தங்கலாம், வாவென்று அழைத்துச் சென்றார். கட்டில், மெத்தை, போர்வை எல்லாம் தந்து உபசரித்தார். அவரது பெயர் பத்மநாபா மாரார். அங்கு இரவு சுகமாக நிம்மதியாக உறங்கினோம். வீடு நல்ல விசாலமாக எல்லா வசதிகளும் இருந்தது. மறுநாள் காலை எழுந்து 7 மணி அளவில் அவர்களிடம் பிரியாவிடை பெற்றுக்கொண்டோம். எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. அவரது கால்களை தொட்டு கை கூப்பினோம். அவரோ சிரித்தபடியே, இதனைக்கு எந்தின நன்றி பறையுனது, நீங்கள் எங்களது அதிதி, ஆகவே உங்களை உபசரிப்பது எங்களது கடமை ஆகும் என்று கூறி பதிலுக்கு அவரும் கைகூப்பி வணங்கினார். இப்படியாக அந்த ஒரு இரவு என் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்துவிட்டது. நடந்தது 1972. தற்போது மீன்குளத்தி பகவதி கோயில் புதுப்பிக்கப்பட்டு நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இரவு தங்கும் வசதியோ இதர தேவைகளோ எதையும் தேவஸ்தான டிரஸ்டி செய்யவில்லை. பக்தர்கள் கூட்டமோ நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. பணம் கட்டுகிறது. இருந்தாலும் இரவு தங்குவது என்றால் திண்டாட்டம்தான். பத்மநாப மாராரை போல் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் எங்கும் காணப்படவில்லை. அக்ரஹாரம் உட்படத்தான் சொல்கிறேன். இன்னமும் சொல்ல வேண்டும். 1/2 மணி நேரம் போதாது. என்ன செய்வது? இது என் சுய அனுபவம் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பார்த்ததற்கு நன்றி, வணக்கம். ஓம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் ரூம் பகவதியாயை நமக. தேங்க்யூ.
पुष्पवान्